சொல்லி விரும்பி நம்மோடு பேசுகிறார். பலவிதமாக பேசுகிறார். நம்ம செய்ய வேண்டியதை குறித்து பேசுகிறார், செய்யக்கூடாததை பற்றி பேசுகிறார். எல்லாமே தேவனுடைய வார்த்தை. நம்ம கவனமாக செவி கொடுக்கும் போது தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இது உங்கள் குடும்பத்துக்கான வாக்கு தத்தம். இது 122 சங்கீதம் 7ஆம் வசனத்தில், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டவர் சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய அரண்மனை அலங்கம் என்பது நம்முடைய வீடு. எங்கெங்க அரண்மனை? நாங்கள் குடிசை வீட்டில் இருக்கிறோம், சாதாரண வீட்டில். அதுதான் உங்களுக்கு அரண்மனை. சாதாரண வீடாக இருக்கலாம், அது சின்ன குடிசையாக இருக்கலாம், அது பழைய வீடாக இருக்கலாம், அல்லது பெரிய வீடாக எதுவாக இருக்கட்டும். நீங்கள் வசிக்கிற வீடு உங்களுக்கு அரண்மனை தான். அதுக்குள்ளே 2 ஆசீர்வாதம் இருக்கணும். அதுதான் முக்கியம். என்ன ஆசீர்வாதம்? சமாதானம், சுகம். சமாதானம் இல்லாமல் அரண்மனை மாதிரி வீட்டிலேருந்து என்னங்க பிரயோஜனம் சொல்லுங்கள்? சின்ன குடிசை வீடாக இருந்தாலும் சமாதானமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ சமாதானம் தான் பெரிய ஆசீர்வாதம். 2வது சுகம். என்னங்க பெரிய வீடு, வசதி, ஒரே வியாதி வியாதி வியாதி, தினமும் ஆஸ்பத்திரி, மாத்திரை, மருந்து, என்ன வாழ்க்கை? அப்போ சமாதானமும் சுகமும் நமக்கு தேவையான முக்கிய ஆசீர்வாதம். இந்த 2 யார் வீட்டில் இருக்குதோ அவங்க தான் ராஜாக்கள், ராணிகள், சந்தோஷமாக வாழ்கிறவங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற சமாதானத்தையும் சுகமும் இருப்பதாக. அதை நமக்கு தருவதுக்கு தான் சிலுவையில் ரத்த சிந்தி மரித்தார். நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்ததுனால சமாதானம். நம்முடைய நோய்கள், பலவீனங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டதுனால சுகம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை சொல்லி நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க, என்னுடைய வீட்டுக்குள்ளே சமாதானமும் சுகமும் உண்டாகும்னு நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் வீட்டுக்குள்ளே இது வேணும். இந்த ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இன்று முதல் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆச்சரியமான மாற்றம் வரும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தா அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கே பெற்றுக்கொள்ளுவீங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயா எங்களை ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்கிறோம். அது மாதிரி நீங்கள் சொல்லணும். அது ஆண்டவருடைய விருப்பம். அப்போ நீங்கள் இன்றைக்கி உங்கள் குடும்ப வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்களா? கை வைத்து, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும், சுகமாக இருக்கணும். நீங்கள் வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. நாங்கள் சமாதானமாக, ஆசீர்வாதமாக, சுகமாக இருக்க சிலுவையில் மறித்தீங்க. இந்த ஆசீர்வாதத்தை எங்கள் வீட்டில் கட்டளையிடுங்க, எங்கள் குடும்பத்துக்குள்ளே கட்டளையிடுங்க. எங்கள் வீடு ஒரு சமாதான வீடாக இருக்கணும், எங்கள் வீடு ஒரு ஆரோக்கியமான வீடாக இருக்கணும், எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குள்ள சமாதானம் உண்டாயிருக்கணும், சகல நோய்களை மாறணும், சுகம் உண்டாயிருக்கணும். இன்று முதல் ஒரு மாற்றத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் பார்க்கணும். உங்களுடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.